இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேபேஜ் பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: மைசூர் தோரம் பருப்பு, கடலை பருப்பு, கோஸ், கருவேப்பிலை, உப்பு, கொத்தமல்லி, வரமிளகா, சிகப்பு மிளகா, ஒரு கைப்பிடி தோரம் பருப்பும் ஒரு கைப்பிடி கடலை பருப்பும் தண்ணியில் போட்டு ஓவர் நைட் ஊற வச்சிருங்க. கிராம்ஸில் சொல்லணும்னா 150 கிராம் ரெண்டுமே. இந்த மாதிரி ஊறி 2 பங்கா பெருசானதுக்கப்புறம் இதை தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாயை 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சிகப்பு மிளகாயும் அதே மாதிரி 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் அரைக்குறையாக அரைச்சிக்கோங்க. முழுசாக அரைப்படணும்னு அவசியம் இல்லை. இது லைட்டாக அரைஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இதை அரைக்குறையாக அரைச்சிக்கோங்க. ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணால் போதும். இந்த மாவு முழுசா நைஸா அரையக்கூடாது, கொஞ்சம் அரைகுறையா தான் இருக்கணும். அண்ட் நிறைய தண்ணியும் விடக்கூடாது, கொஞ்சம் கட்டியா தான் இருக்கணும் வடை போடுறதுக்கு. இப்போ இதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு கோஸை ரொம்ப நைஸாக நறுக்கி இதில் சேர்த்தா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதுலேருந்து சின்ன சின்ன பகுதியாக எடுத்து உருட்டிட்டு கையோட கட்டை விரலால் லைட்டாக தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. சுவையான கேபேஜ் பருப்பு வடை ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.